ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருப்ப? எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு என்ன கொங்கணம் கட்டிக்கிட்டு அலையறியா? மித்ரா, நீ சுயநினைவோட தான் பேசுறியா? நீ தான் என் புருஷன் ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற. நியாயப்படி பார்த்தா நான் தான் செம டென்ஷன்ல இருக்கணும். நீ என்னடானா அடுத்தவங்க புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து தேவையில்லாம கத்திட்டு இருக்க. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல மித்ரா. நீ என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால இந்த கல்யாணத்துல கண்டிப்பா பிரச்சனை பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இது உனக்கும் தெரியும். ஏதோ புதுசா தெரிஞ்ச மாதிரி டென்ஷன் ஆகி இங்க வந்து கத்திட்டு இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் மித்ரா. நான் நடக்காதன்னு சொல்ற கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு நீ ஒத்த கால்ல நிக்கிற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ ரியாலிட்டிக்குள்ளேயே வரமாட்டேங்கிற, கற்பனை வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்க. அதனாலதான் கண்டதையும் பேசிட்டு இருக்க. ஆதி உன் கழுத்துல தாலி கட்ட இன்னும் சரியா 16 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணா, எது வேணா, எப்படி வேணா, எங்க வேணாலும் நடக்கலாம். இந்த டைம் முடியறதுக்குள்ள நீ யாரு, எப்படிப்பட்டவ, என்னென்ன மொள்ள மாதிரித்தனம் பண்ணிருக்க அப்படின்னு உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏத்தி காட்ட. என்ன உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைச்ச உன்னை இந்த ஊர் முன்னாடி நீ யாருன்னு தெரிய வச்சு உன் முகத்திரைய கிழிச்சு காட்டுற. நீ என்ன சொன்னாலும் எது பண்ணாலும் எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படியா? சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். டாஸ் போட்டு பாத்துடலாமா? என்ன நடக்க போகுதுன்னு அந்த டாஸை முடிவு பண்ணட்டும். பூ விழுந்தா ஆதி உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. தலை விழுந்துச்சுன்னா உன் மொத்த வண்டவாளமும் சந்தி சிரிக்கும். உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் உன்னை முழுசா நம்பிட்டு இருக்கிற உன் பாட்டி ஆதியுமே உன்னை அசிங்கப்படுத்தி இந்த மண்டபத்தை விட்டே வெளியே அனுப்பிடுவாங்க. பாரதி, என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? தலை விழுந்துட்டா நீ ஜெயிச்சிருவியா? அதையும் தான் நான் பாக்குறேன் பாரதி. இந்த ஆடு புலி ஆட்டத்துல மித்ராங்கிற இந்த புலி உன்னை அடிச்சு கொல்லாம விடாது பாரதி. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நிறைய பிரச்சனை. மாப்பிள்ள, பெரியம்மா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சரியா பண்ணுங்க. சுதாகர் பாட்டி, அடுத்து உப்பு மாத்திர சடங்கு இருக்கு. இதெல்லாம் நிச்சயதார்த்த டைம்லயே பண்ணி இருக்கணும். ஆனா நிச்சயதார்த்தமே நடக்கலையே. அதனால அடுத்து அந்த சடங்க பண்றதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுப்பா. ஆதியையும் மித்ராவையும் ரெடியாக சொல்லு. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இத பாருப்பா, பாட்டி திரும்ப திரும்ப சொல்றேனேன்னு நீ தப்பா நினைக்காத. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு நான் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா சுதாகர்? புரியுது பாட்டி, நீங்க போங்க. நான் இவெண்ட் மேனேஜரை போய் கூட்டிட்டு வரேன். சரி போப்பா. நீ எந்த தப்பும் பண்ணாதப்ப இந்த பாரதி எதையாவது பண்ணிடுவாளோன்னு நினைச்சு எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? இங்க பாரு, நியாயம் நம்ம பக்கம் இருக்குமா? அவ என்ன பண்ணாலும் சரி, கடவுள் அதை நமக்கு காட்டி கொடுத்துருவாரு. நீ தேவையில்லாம வருத்தப்படக்கூடாது. என்னடா? நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ மனசுக்கு நிம்மதியா தான் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் அவ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு நினைச்சு பயமா இருக்கு பாட்டி. இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பாட்டி. ஏற்கனவே நின்னு போன கல்யாணம் இந்த தடவையும் நின்னு போச்சுன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியாது பாட்டி. ஐயோ கடவுளே, மித்ரா நீ என் பேத்திமா. எவ்வளோ ஒருத்தி வந்து உன் வாழ்க்கைய சூறையாடுறத பாத்துக்கிட்டு இந்த பாட்டி சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யாரு என்ன சொன்னாலும் நான் நம்புறதா இல்ல. மித்ரா, என்ன நீ சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? நீங்க சொன்ன மாதிரி ஆதியோட மனசுல நான் எந்த கலங்கமும் இல்லாத ஒரு நல்ல மனைவியா அவர் கூட என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அந்த பாரதி ஆதிக்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவரோட மனச எங்க மாத்திருவாளோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஷோ, அப்படியெல்லாம் நடக்காதுமா. ஷோ இல்ல பாட்டி, உங்களுக்கு புரியல.
பாரதி என்ன சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும்னு ஆதி நம்புறாரு. இந்த விஷயத்திலயும் அப்படி நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது நீங்க ஒருத்தர் நினைச்சாதான் நடக்கும் பாட்டி. உன் கல்யாணம் நடக்கணும்னா நான் எதை வேணாலும் பண்ணுவேன். சரி, என்ன விஷயம் சொல்லு, நான் பண்றேன். டேய், அது அந்த துரை தானே? ஆமாண்ணே. டேய், அடிச்சு தூக்குங்கடா. அது பவனியோட ஆளுங்க தானே? என்ன தேடி வந்தது இவனுங்க தான். ஏய், அந்த ஓடுறான் பாறா. திரும்ப வண்டி திரும்ப. ஓடாத. சீக்கிரம் ஓடா. ஏய், போ 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 போ. டேய், என்னடா நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? அவ ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது. இங்கதான் எங்கயாவது ஒளிஞ்சிருப்பான். ஒரு இடம் விடாம தேடி பாருங்க. ஓகே, போங்கடா. ஏய், எங்கடா போயிருப்பான்? எங்க போறான்னு தெரியலடா. அப்படின்னா பிரியா பவானி கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்ல தப்பிச்சிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. பிரியா ரொம்ப பாவம். எனக்காக ஹெல்ப் பண்ண போய் இப்ப அந்த பவானி கிட்ட மாட்டியிருந்தா அந்த பவானி பிரியாவை சும்மாவே விட மாட்டாளே. பிரியாவை எப்படியாவது காப்பாற்றணும். பாரதி கிட்ட உண்மையை சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே. பேசாம பிரியாவுக்கே கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுற வேண்டியதான். கேட்டுருவோம்.